Hello viewers, welcome to Dharani Krishan's Easy Diet. இப்போ சிப்ஸுங்கிற டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ சிப்ஸுனாலே நம்மளுக்கு என்ன தோணுது? உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இல்லை வாழைக்காய், இல்லை வாழைக்காயில் நேந்திரம் பழத்துலேருந்து பண்ணுற நேந்திரங்காய் சிப்ஸு, இதெல்லாம் தான் காமன். டாப்பியோக்கா. ஸோ இது எல்லாமே ஹை மாவு சத்து உள்ள உணவு. அண்ட் இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால இதில் கேலரியும் ஜாஸ்தி ஆகிடுது. அண்ட் இதில் உப்பு போடுவாங்க, மிளகு போடுவாங்க, இல்லை காரம் போடுவாங்க, இல்லை இது மாதிரி போட்டு கூட விற்பாங்க. ஸோ சிப்ஸுங்கிறது ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயந்தான். அது கிறிஸ்பியாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது, இதெல்லாம் ரீசன். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை, நாங்கள் காயிலேருந்தே சிப்ஸ் சாப்பிட்றோம், எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் பாருங்கள். வெண்டைக்காய் சிப்ஸு, பாவக்காய் சிப்ஸு, வாழைத்தண்டு சிப்ஸு, இந்த மாதிரி பல விதமாக கிடைக்குதுங்க. இதுவும் நல்லது தானே. நாங்கள் வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்றதுக்கு பதில் சிப்ஸ் சாப்பிட்ருவோம். நாங்கள் அதே மாதிரி வாழைத்தண்டு கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். அதை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்களே சிப்ஸு. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் சிப்ஸு பண்ணி காயில் சாப்பிட்றாங்க. இப்போ காயில் சிப்ஸ், உருளைக்கிழங்கும் ஒரு காய் தான், பட் இதெல்லாம் க்ரீன் கலர், இல்லை ஹெல்த்தி, ஹை ஃபைபர் அப்படின்னு நினச்சிட்டு பாவக்காய், வாழைத்தண்டு, இல்லை வெண்டைக்காய், இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தின்னு நினச்சி இந்த சிப்ஸை சாப்பிட்டுட்டு இது நம்ம உணவில் இருக்கிற காய்க்கு பதில் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ வெறும் வெண்டைக்காய், இல்லை பாவக்காய், இல்லை வாழைத்தண்டு, இதை சிப்ஸு போடுறாங்கன்னா டெஃபினட்டாக அதில் ஒரு கடலை மாவு இல்லை ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது தனியாக அட்லீஸ்ட் வெண்டைக்காய் பொரிக்கலாம், பாவக்காவும் பொரிக்கலாம், அதில் உப்பு அதெல்லாம் போடலாம். பட் வாழைத்தண்டை பொறுத்தவரையிலும் எதாவது வேறு ஒரு ஐட்டம் போடணும். ஏன்னா அதில் தண்ணி சத்து ஜாஸ்தியாக இருக்குது. எந்த உணவில் தண்ணி சத்து ஜாஸ்தியாக இருக்கோ அது அந்த அளவு எண்ணெய் குடிக்கும். ஸோ அதனால் நம்ம நல்லதுன்னு நினச்சிட்டு வாழைத்தண்டு சாப்பிட்றது ஆக்சுவலி அந்த சிப்ஸில் எண்ணெய் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். இல்லைங்க, எடுத்தாலே எண்ணெயே கையில் படவே படாதுங்க, ட்ரையாக இருக்கும் அப்படின்னா அதில் சோடா மிக்ஸ் பண்ணுறாங்க. சோடா மிக்ஸ் பண்ணால் அந்த எண்ணெயை ட்ரை பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி பல விதமாக புதுசாக கிடைக்குதுன்னு ஏமாறாதுங்க. அது என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா பிரச்சனையே இல்லை. பட் நம்ம உணவில் காய் சாப்பிட்றதுக்கு பதில் வெண்டைக்காய் சிப்ஸு, பாவக்காய் சிப்ஸு, இல்லை வாழைத்தண்டு சிப்ஸு சாப்பிட்றது அவ்வளோ ஸ்மார்ட்டே கிடையாது. ஏன்னா சிப்ஸுங்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். அதில் எந்த அளவு தண்ணி சத்து, இப்போ ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸு நீங்கள் ஒரு 1/2 கிலோ ஒரு கடாயில் பண்ணி எடுத்துட்டு அதே இன்னொரு கடாயில் நீங்கள் வெண்டைக்காய் 1/2 கிலோ நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அந்த வெண்டைக்காய் சிப்ஸு பண்ணுறதே அது எந்த அளவு எண்ணெய் குடிக்குதோ அது ஜாஸ்தியாக இருக்கும். எந்த அளவு வாழைத்தண்டு எண்ணெய் குடிக்குதோ அது வெண்டைக்காயோட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே எண்ணெய். இப்போ நம்ம நாட்டில் பார்த்தா நம்ம சொல்கிறோம், ஐசிஎம்ஆர் சொல்கிறது 20 to 25 ml ஒரு நாளைக்கு எண்ணெய், அதாவது 4 டீஸ்பூன்லேருந்து 5 டீஸ்பூன். பட் நாங்கள் டயட்டிஷியன் சொல்கிறோம் 3 டீஸ்பூன் போகிறோம். ஏன்னா எல்லாருமே வெளியிலேருந்து உணவு சாப்பிட்றாங்க. வெளியிலேருந்து உணவு சாப்பிட்டா உடனே எண்ணெய் ஜாஸ்தி ஆகிடும். எண்ணெய் மட்டுமே 1 கிராமுக்கு 9 கேலரி. அதே மாவு சத்து, ரைஸ் இல்லை பருப்பு, இதெல்லாம் 1 கிராமுக்கு 4 கேலரி. ஸோ 4 எங்கே இருக்குது, 9 எங்கே இருக்குது, 2 மடங்குக்கும் மேலே. இதை நம்ம நிறைய எடுக்கிறோம். ஸோ 15 ml எடுக்க வேண்டிய இடத்துல வெளியிலேருந்து சாப்பிட்ற உணவில் வர இப்போ சிப்ஸ் வாங்குறீங்க, அது எண்ணெயே நம்ம கணக்கே போடல. வீட்டில் வாங்கிறது மாதத்தில் தான் நம்ம கணக்கு போடுறோம். நிறைய பேருக்கு மாதம் எவ்வளோன்னு கூட தெரியாது. நாங்கள் வாங்குவாங்க, முடிஞ்ச உடனே நாங்கள் அதை மாற்றிடுவோங்க, அதனால திருப்பி வாங்கிப்போம். ஸோ அதனால் எண்ணெயை குறைக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதத்துக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் தான், எல்லாம் சேர்ந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய், ஆலிவ் ஆயில் எதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாம் சேர்ந்து 1/2 லிட்டர் தான். அப்போ 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் 2 கிலோ தான் மொத்தமே. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், நெய், எந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாம் சேர்ந்து அவ்வளோதான். ஸோ அதனால் ஜாகிரதையாக இருங்க. இந்த மாதிரி காய் சிப்ஸு ரொம்ப ஹெல்த்தின்னு நினச்சி ஏமாந்துடாதுங்க. நீங்கள் விழிப்புடன் வாழ்ந்தால் உங்களுக்கு தான் ஹெல்த்து. அதனால் அப்படியே இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.